ஏய் गाइस கரெக்ட்டா இங்க இருந்து எங்க கூகுள் மேப் காணோம் உட்கார்ந்து நீங்க வர டைம்ல தேடுனேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வால்பாறை ஏற ஸ்டெப்ஸ்ல ஒரு 7 பெண்ட் இருக்கும் அங்க ஒரு போட்டோ ஷூட் அப்புறம் இறச்சிபாறை ஃபால்ஸ் அங்க அப்புறம் போற ஒரு ரிவர் தாண்டணும் அப்புறம் டேம் தாண்டனா அப்புறம் சின்ன கலர் ஃபால்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு தொலைத்தாயோ கண்மணி உன்னை தேடி கண்டதும் பொள்ளாச்சி வந்துட்டோம்டா பொள்ளாச்சி டேய் அது பார்க்க மூக்கு மாதிரி தெரியுது ஏதாவது இருக்காடா எதுவுமே இல்லையா இட்டாச்சி செல்லக்குட்டி ஸோ பாப்பா டைம் என்ன 4 மணிக்கு வந்தோம் பார்த்தா மணி 6 மணி ஆக போகுது ஸோ நான் உட்காந்து நைட்டு துடைக்கிறதுக்குள்ள நான் பாட்டா பாடு இருக்கேன் சரி ஓகே டைம் ஆச்சு கிளம்பியாச்சுங்க செல்லக்குட்டி போலாமாடா தலைவா ஏயோ 5 மணிக்கு போறோம் 4 மணிக்கு போறோம் சொன்னதியா டைம் பாரியா 5:30க்கெல்லாம் நான் கிளம்பிட்டேன் புரியல அந்த வழி முன்னாடி நிக்கிறவா சரி வந்துட்டு வா என்னமோ பண்ணுங்கடா 4:30 கிளம்பான்னு சொன்னா 6:30 ஆக்கிட்டீங்க தரமான சம்பவம் 4:30 கிளம்பான்னு சொன்னா 6:30 ஆகிட்டானுங்க என்னங்க கிளம்புறது இவனுங்க மத்தியில டிராவல் பண்ணிட்டு A few minutes later. ஏய் என்னடா பண்றீங்க டீ மட்டும் ஆர்டர் போடுறா டீ ஆர்டர் போடவா ஏழை பாட்டி ஏண்டா நாங்க என்ன மன உளைச்சல்ல இருக்கேன் என்னடா பண்றீங்க உனக்கு எத்தனை மணிக்கு சொல்லுங்க எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க கிளம்பிட்டேன் 4:30 கிளம்பிட்டேன் இங்க மணி அப்பயே 6:30 வந்த 6:30 வந்த 4:30 கிளம்புன எத்தனை மணிக்கு வர சொன்னேன் கிளம்புங்கடா என்னடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மன உளைச்சல்ல இருக்கேன் பேசாம போயிரு வீடியோ வரலையா வரும் ஆன் பண்ணல ஆன்ல தான்டா இருக்கு வாங்கடா போகண்டா டைம் ஆச்சு அங்கிட்டு போய் பொள்ளாச்சி வாண்டி குடிச்சுக்கலாம் வியூ பாயிண்ட பார்த்து குடிக்கணும் டீ குடிச்சாலும் வியூ பாயிண்ட்ல குடிக்கணும் எல்லாட்டி வாங்கி ஒரு முடக்கா பிளான் பண்ணிருக்கேன் ஏய் गाइस கரெக்டா இங்க இருந்து எங்க கூகுள் மேப் காணோம் உட்காந்து நீங்க வர டைம்ல தேடுனேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வால்பாறை ஏற ஸ்டெப்ஸ்ல ஒரு 7 பெண்ட் இருக்கும் அங்க ஒரு போட்டோ ஷூட் அப்புறம் இறச்சிபாறை ஃபால்ஸ் அங்க அப்புறம் போற ஒரு ரிவர் தாண்டணும் அப்புறம் டேம் தாண்டனா அப்புறம் சின்ன கலர் ஃபால்ஸ் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அது அப்புறம் தாண்டினதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஆனமலை போயிட்டு அங்க அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஒரு ஸ்னேக் பாயிண்ட் இருக்கு அங்க இருந்து வேணாம் இதுல 3 சூஸ் அதெல்லாம் எல்லாம் இத்தனை போற வழியில தான்டா பார்த்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் போற வழியில பாப்போம் டைம் கிடைச்சா போவோம் போற வழியில தான் இவன் என்ன சொல்றான் தெரியுமா பார்த்தாச்சு வாங்க அதெல்லாம் போற வழியிலே சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது இதெல்லாம் போற வழி அதெல்லாம் காதுல எடுத்து வாடா கிளம்ப நீங்க 8 hour இருக்குடா டைம் சரி வாங்க போலாம் டைம் கொடுத்து டக்குனு வா போலாமா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம் புரியல வீட்டுக்கு என்ன வச்சிருக்க என்னது மழை வர மாதிரி
எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? தெரியல. அதெல்லாம் கிடையாது, ஏறு பாத்துக்கலாம். அப்போ பின்னாடி ஒரு ரெயின் கோட் வச்சிருக்கானா? இல்ல அப்ப அவன் மட்டும் நினைக்கணும், நீ நினைக்க. பின்னாடி உட்காந்து சரி என்னமோப்பா. ஏய் டைம் ஆச்சு, மழைலாம் வராது, சீசனே கிடையாது. நீ ஏதாவது சொல்லாத, மழையே கிடையாது, சீசனே கிடையாது. 2 நிமிஷம் தான் பேசுறதுல டைம் ஆகும்டா. நீ அதெல்லாம் சீசனே கிடையாதுடா, மழை வரும்டாடா, மழை சசி இல்லாம வரும்போது எதுவும் எடுத்துட்டு வராத, போகும்போது எல்லாம் எடுத்துட்டு போகணும் வரணும். பேக் அந்த ஒரு பேக் வச்சுக்கோ. என் பேக் இந்த உள்ள திங்ஸ் இருக்கு, என் பேக் என்கிட்ட இருக்கட்டும். நீ முன்னாடி பண்ணி போயிரு, உள்ள பேட்டரி எல்லாம் இருக்கு. ஓபன் பண்ணு, அந்த பேக் கொடுத்துரு, அந்த பேக் கையில் வச்சுக்கோ. சரிடா, இது ஓபன் பண்றா. ஓபன் பண்ணுவா, நாங்க போறோம் முன்னாடி. எடுத்துட்டு இருக்கோம், நீ வா. உள்ள வச்சுக்கோ. சூடுல வெயிட் பண்ணு. என்ன இது? நீ போடி, போ முன்னாடி போ. ஓகே காமா, டைம் ஆச்சுடா, ரொம்ப டைம் ஆச்சுடா. எத்தனை மணிக்குடா? 5 மணிக்கு பிளான் பண்ணுதுடா, டைம் போடுறோம் 7 மணியா போகுது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம 3 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கணும். அப்பதான்டா குறிப்பிட்ட டைமுக்காவது போகலாம். இந்த நாயை பாத்தியா எப்படி ஜம்முன்னு போகுதுன்னு. ஈரோ நம்ம ஈரோ பாரு, 4 காலு பாய்ச்சலுடா, ஊரில் உள்ள வெள்ளனுக்கெல்லாம் நாடு. எங்கடா இருக்கா? அங்கிட்டு போவாங்களா? நான் அந்த நாயை பார்த்துட்டே போனேன். அங்கிட்டு வீட்டுல போனானுங்க, அப்படிதான் போனாங்களா? நல்லா தெரியுமா இல்ல வேற யாரையும் பார்த்துட்டு சொல்றேன்? தெளிவா பாட்டு சொன்ன. சங்கர் மூஞ்சி எனக்கு தெரியாதா? சங்கர் மூஞ்சி கன்ஃபார்மா நான் சொல்றேன். க்ளவுஸ் இருக்கான், க்ளவுஸ் மட்டும் போராட்டி கையே ஃபுல்லா சவுந்துருக்கு. ஃபுல் வெயிட்டும் இப்படி ஹேண்ட் பேக்ல போய் அமுக்கும். ஸோ லாங் ரைடு போகிறவங்க தயவு செய்து R15 எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா ரிஸ்ட் பெயின், பேக் பெயின், ஸோ பாடி பெயின், இந்த மாதிரி பெயினுக்கு மேலே பெயினாக தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே போனீங்க, பட் போகிறதுக்கான மூடை கெட்டு போயிடும். அப்படியும் இல்லை, அதுவுமே என்கிட்ட R15 தான் இருக்குது அப்படின்னா தயவு செய்து ஹேண்ட் க்ளவுஸ் போடுங்க. ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்ட் பெயின் குறையும். ஏன்னா டோட்டல் பாடியோட வெயிட் அந்த ரிஸ்ட்டில் தான் போய் ப்ரெஷர் ஆகும். அவ்வளோ ப்ரெஷரையும் அந்த ஹெரண்ட் தாங்கணும். நான் ஒரு 60 kg, பின்னாடி ஒரு 80 kg, டோட்டல் வெயிட்டையும் அந்த 2 ரிஸ்ட்டு தான் தாங்கும். ஸோ முடிஞ்சாலும் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் லாங் ரைடு போகிறதா இருந்தால், அதுவும் R15ல. பைக்கி கொடு. பெட்ரோல் இருக்கு, சேஃப்டிக்கு அடிச்சுக்கிட்டாங்க. பெட்ரோலியம் தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும். உள்ள டஸ்ட் ஆயிடுச்சா? 250 2 ஹால். இது விடு, போ, காத்தெல்லாம் இருக்கும் வண்டியில. மலை மலை கூட கேட்குறேன். அதெல்லாம் ஏறுண்டா, நீ வாடா. என்ன டொக்கு வண்டி நினைச்சியா? நீ உட்கார்றா, பாத்துக்கலாம்டா. உட்கார்ற. காத்தெல்லாம் இருக்கும். காத்து கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை, அதிகமா இருந்தா தான் பிரச்சனை. அதிகமா இருக்க கூடாதுடா, கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை. புரியல, ஏதாவது இருக்காடா? எதுவுமே இல்லையா? சத்தியமா காசு இல்லடா, சுத்தமா காசு இல்லடா. நம்ம 250 ரூபா தான் இருக்கு என்கிட்ட. அது வண்டிக்கு வால்பாறையில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கட்டணும், முதுகுல போனால் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கட்டணும். இன்னைக்கும் கரெக்டாக 250 ரூபா தான் இருக்கு.
வருதுடா. எது வாய் வச்சுட்டு நினைச்சேன்டா விளங்காது. மழைலாம் வராது, சீசனே கிடையாது. நீ ஏதாவது சொல்லணும், மழையே கிடையாது, அதான் சீசனே கிடையாதுடா. மழை வருன்றான்டா மனசாட்சியும் இல்லாம. வாய் வைக்கும் போது தெரியும்டா. இறங்கடா இறங்கடா இறங்கடா. எவன் வாயில விழுந்தமோன்னு தெரியல, அந்த நாய் தான் வாய் வச்சிருக்கோம். கண்டிப்பா பாரு, நீ வியூ செம்மையா இருக்கா. இங்கே பாத்தியா? இன்னும் பொள்ளாச்சியே வரல தானே? இன்னும் பொள்ளாச்சியே வரல. இன்னும் தயம் இருக்குடா. டக்கு கோபம் பண்ணு, தொற்ற போறோம்னா போட்டுக்கோ. ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படி இங்க இருந்து அடி. தேசத்தில் தொலைத்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும். பொள்ளாச்சி வந்துட்டோம்னா? பொள்ளாச்சி பொள்ளாச்சி இதான் பொள்ளாச்சி. நான் வால்பாறை இந்த பக்கம் தாங்கண்ணா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. இவர் தான்டா போன டைம் இருந்தாரு. இவரே தான் இருந்தாரு. இவர் தான் இருந்தாரு. இங்க இருந்தா ஆரம்பிக்குது வால்பாறை. கரெக்டா இங்க இருந்தாண்டா ஆரம்பிக்குது. அல்டிமேட்டா இருக்கும். நீ வர்ற வியூஸ் எல்லாமே ரோடு ஃபுல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லிட்டு ஆலியாறு, அப்புறம் கோட்டூர், சோலையாறு டேம், வால்பாறை 9 கிலோமீட்டரு. நானும் அந்த மாதிரி ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு பாக்குறேன். காசு இல்லை. இந்த இடம் தான்டா ஃபேமஸ். இந்த இடம் தான் ஃபேமஸ், வால்பாறை என்ட்ரன்ஸு. இங்கெல்லாம் அப்படி பொறுமையா போகணும், ரசிச்சு. அந்த அளவுக்கு வியூ இல்லடா, வெயில் அடிச்சிருச்சுடா. வெயில் அடிச்சிருச்சுடா. அவன் வாயில விழுந்துதான்டா இன்னைக்கு மழை வந்துச்சு. வால்பாறை 4 டைம் போயிருக்கு, இது வரைக்கும் மழை வந்ததே இந்த. அதான் விளங்கிருச்சு எல்லாமே. ஐயோ இங்க பாரு, அந்த சூப்பர் பைக்கை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதுடா. அத பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. 1 லட்ச ரூபா காசு கொடுத்துருவீங்க. 1 லட்ச ரூபா பிரிச்சு விட்டா பேருக்கு மட்டும் போகாது. 1 லட்ச ரூபா ஏன்டா? பின்னாடி சாய முடியல. காலங்காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்தது வீணா போகல. அங்க போறோம், அந்த டாப் தெரியுதா மேல மூட்டத்துக்குள்ள, அங்கதான் போறோம். இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியும், ஆனா அங்க இருந்து பார்த்தா இங்க தெரியாது. ஆலியார் டேம். டேமுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் ஏறிட்டு அங்க போட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேமுக்கு போனோம். டேம் போறது ஏதாச்சும் 12 மணி ஆகிடும். 12 மணி ஆயிரும். இப்போ கரெக்டாக 9 மணி, டேம் போகிறது 12 மணி ஆயிரும். அங்கே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தார் பாக்குறான் பாரு. தலைவா வியூ பாத்தியா? அப்படியே ரெக்கார்ட் பண்றேன், அல்டிமேட்டா இருக்கும். அந்த கேட் என்ட்ரன்ஸ் நல்லா வால்பாறை என்ட்ரன்ஸ். அப்படி பொறுமையா ஃபீல் பண்ணி போகணும். அங்க போய் தண்ணி வருதா தெரியுதா? செம்மையா இருக்கு. உள்ள போக முடியுமா? இந்த ரூட் இருக்கான்னு பாரு. ரூட் எதுவும் இல்லை, இறங்கி தான் போகணும். இல்லை என்னடா இன்னும் வால்பாறை 42 கிலோமீட்டர்ஸா?
கரெக்டா அந்த பெண்ட், அந்த பெண்டில் தான் வரையாடு நிற்கும். வரையாடு நிற்கும், அந்த பெண்டில் தான் நிற்கும். என்னடா பண்றானுங்க அவங்க? ஏய் இது ஆலியாடுமா? மேல பார்க்கலாமா? ஏய் தனியாலாம் வண்டி விட்டுட்டு தான் போக முடியாது. அந்த கேட் ஓபன் பண்ண சொல்லு, அந்த கேப்ல போவோமா? ஏய் போலாமா ப்ரோ? போலாமா? ஏய் வாடா போடா. ஏய் வாடா போடா. ரூல்ஸா போலாமா? இல்லைன்னா வந்துட போறோம், திரும்பி போறோம்னா போவோம் வா. அப்படியா? தலை போய் பார்ப்போமா? இல்லை நம்ம வாட்டில் உள்ள வரோம். ஏய் ஓப்பன் நினைக்கிறேன்டா, உள்ள வரலாம் நினைக்கிறேன். பைக் நிக்குது பாடுறா. திட்டுவாங்களா? அது பைக் இங்க போட்டு போலாமா? ஏய் என்னடா பண்ண, பைக் இங்க போட்டு போலாமா? இங்க போட்டு போயிடலாம். ஏன் உள்ள கொண்டு போக கூடாதா? சரி சரி, அப்ப நுப்பாட்டிட்டு பாத்துட்டு வந்துடலான்றியா? புரியலண்ணா, அந்த சைடு எப்படின்னா வர்றது? அங்க இருந்தா அங்க என்ட்ரன்ஸ் வந்துக்கலாம். அப்படி வரலாமாண்ணா? சரி ஓகேண்ணா. நான் அப்பயே சொன்னேன், திறந்த வீட்டுக்கு நுழையிற மாதிரி வந்தே இல்ல. முன்னாடியே வந்த நீ தான்டா வண்டி பின்னாடியே வந்த. எங்க இருந்துடா பார்த்தாங்க? பார்த்துட்டாங்க. புரியல. ஏய் என்ன ஏறாத நினைச்சியா? நான் நினைச்சேன். ஏய் கொஞ்சம் தூரம் தான்டா, வாங்க எட்டி பார்த்துட்டு வியூ செம்மையா இருக்குடா. தமிழுக்காக ஒரு போட்டோவாவது எடுத்துக்கிறேன்டா கவர் பண்ணி. அப்படி இல்லைங்க, ஒரு அளவு இல்லை. வா எங்க அங்க நிப்பாட்டணுமா? ஏய் பின்னாடிதான் இந்த இடத்த தான் பார்க்க முடியல. உள்ள போய் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் அந்த பக்கம் இருந்து எடுத்துக்கலாம். வா சரி விடு விடு, வா வா உட்காரு உட்காரு உட்காரு. சத்தம் போட வண்டியை உள்ள விட்டுருக்கணும்ன்றியா? உள்ள வண்டியை விட்டுட்டு அப்புறம் சாரிதான்ட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். இனிமே ஏதாவது அதான் இங்க என்ன தெரியுது? சரி வா, உன்னை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது வேணா மேலே போய் டேம் பார்ப்போம். ஆனா ஈவினிங் சாயங்காலம் ஆயிரும். ஆமா டைம் ஆயிரும், இருட்டிடும். இருக்குடா அந்த ரோடு. யாரை கேட்டுறா உள்ள போறீங்கன்னு அந்த நாயோட மைண்ட் வயசு. நீ வண்டியை சாயிடாமோ, வெயிட் தான் வண்டி அந்த பக்கம் விட்டு போகுது. அங்க போடுறாங்க சும்மையா இருக்குடா கடை. டேய் அது பார்க்க மூக்கு மாதிரி தெரியுது, தெரியுதா? செக் போஸ்ட் வந்துருச்சுடா. இதுக்கப்புறம் செக் போஸ்ட் தால பல. இதுக்கப்புறம் செக் போஸ்ட். ஏடிஎம் இருக்கிறதா இங்கே கேஷ் எடுத்துக்கோங்க. இதை விட்டா ஏடிஎம்மே கிடையாது மேலே. காசு இல்லாம கூடு. ஆமா லாக்கர்ல தூக்கி வச்சிருக்கேன். கோடியில் திருக்கோடியில் சொல்லிக்கேன். சாப்பிட்றவங்க எங்காண்ட சாப்பிடணும். மேலே கரெக்டாக அங்கே செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. செக் போஸ்ட் தாண்டிட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஹில்ஸ் ஏற வேண்டியதான். இந்த கீழெல்லாம் தண்ணி செம்மையா போகுது பாத்தியா? வண்டி இறக்கி விடவா? என்ன தெரியல, இறக்க போறீங்களா? இங்க நிப்பாட்டி சாப்பிடுவோமா? நீங்க இங்கேயா? நுப்பாட்டுறதான் நுப்பாட்டி. சாப்பாடு தான் அது. சாப்பாடா? சாப்பாடுல சைவம்னா போட்டிருக்கான் பாரு. சைவமா? காந்திஜி இது மாதிரி சைவமா சாப்பிடுவாங்க. நான் சைவம் தான் சாப்பிடுவேன். புரட்டாசி ப்ரோ. இந்த புரட்டாசிக்கு இந்த பர்மன் பிஜிஎம் போட்டு ஆடுமா தின்னாக்கு தக்குன்னு. அப்ப ரஜினியால பார்க்கத்தான் முடியுமா? சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நீங்க பேசுறது இருக்கு. என் நேரம் சைவமாடா, மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குலாம்? சாப்பிட்ற யாரும்
சாப்பிடலாமா இல்லை அடுத்த கடை பார்க்கலாமா? அடுத்து செக் போஸ்ட் கரெக்டா அந்த பெண்ட் தானே செக் போஸ்ட். கடை இருக்காதா? கடை இருக்காது. செக் போஸ்ட் நீ தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லா ஹில்ஸ். அங்கே கடை இருக்கு, அங்கே சாப்பிட்டு போமா? எங்க அந்த இடத்துல வந்த வழி இல்லையா? இங்கே ரேட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேனா சாப்பிடலாம். ரேட் எக்ஸ்ட்ரா இருக்குமா? ரேட் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆமாம், இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக மேலே டைம் ஆயிடும் மேலே ஏறுறதுக்கு. ஃபோட்டோ கடை ஆஃப் உங்களுக்கு 1 hour ஆகும். ஏறப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1 மணி நேரம். செத்துருவேன். போனத்தை தூக்கிட்டுலாம் இங்கே அடைய முடியாது. திரும்பி அந்த உள்ளே இருக்குண்டா அது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. சரி போ பாரு வா. சரிவா. ஐயோ கக்கூசு. ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் ஆகாது. சட்டத்துக்கு முடிவு எடுக்கிறோம். அதான் தலை ஒன்று அங்கே தான் சாப்பிட்ணும். அங்கே எதுவும் அந்த அளவு ஐட்டம் கிடைக்காது. இல்லாட்டி இங்கே தான் போகணும், இந்த பக்கம் தான் போகணும். ஓ வா சரி வாங்க போகணும். என்ன 1 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அழுவாத ப்ரோ. நீங்கள் போங்கடா. நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் என் நேரம்டா. வந்த வழியில் போகிறதாண்டு இருக்கிறதே கொடுமை. சார் பிரவீன் டீ ஸ்டாடா? இட்லி தோசை பரோட்டா ஆம்லேட்டு. இந்த நாட்டுக்கோழி அதெல்லாம் கிடையாதா? அவன் சைவம். இந்த புரட்டாசி மாதம் சைவம் தான் தம்பி சொல்ல போகிறான். ஆம்லெட் இருக்குல்ல, ஆம்லெட் வச்சா போட்டு. ஆனால் உன் கூட வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டாரா. சோறு போட்டு கொண்டு காலைல சோறு ஓட்டு கூட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ. சரி,